பிளிந்த் பீம் ஒர்க்குக்கு அப்புறம் என்னெல்லாம் கவனிக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னெல்லாம்னு கேட்டிங்கன்னா, லேப்பிங் லென்த்து அண்டு லேப் பண்ணுற ப்ளேஸ். ஒரே இடத்துல நிறைய லேப்பிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் லேப்பிங் பண்ணும்போது பார்ஸை பெண்ட் பண்ணி லேப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் பண்ணணும் ஐஎஸ் கோட் புக் படி. பிளிந்த் பீம் ஒர்க்குக்கு அப்புறமா க்யூரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டெய்லி க்யூரிங் பண்ணுறது நல்லது. 3 டைம்ஸ் கண்டிப்பாக க்யூரிங் பண்ணணும். பிளிந்த் பீமுக்குள்ளே சாயில் ஃபில் பண்ணும்போது 6 to 8 inches ஒன்ஸ் காம்பேக்ட் பண்ணி சரியாக ஃபில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பீமோட ஷட்டரிங் ஒர்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீம் எங்கேயாவது ஹனிகாம் அல்லது கிராக்ஸ் ஆகியிருக்கான்னு ஒன்று செக் பண்ணணும். டாய்லெட் அண்ட் கிச்சன் ட்ரைனேஜ் பாயிண்ட்ஸை பிளிந்த் லெவல்லையே பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்யூச்சரில் கட்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். பிளிந்த் பீம் மேலே டேம் ப்ரூஃப் கோட்டிங் கொடுக்குறது நல்லது. ஃப்யூச்சரில் டேம்னஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். பீம் மேலே பிரிக் ஒர்க் பண்ணுறது 10 to 14 daysக்கு அப்புறம் பண்ணுறது நல்லது. அதுக்கு முன்னாடி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.